ஹாய்ங்க, நான் தான் உங்கள் தையல் பொண்ணு. இந்த வீடியோவில் அளவு சுடிதார் வச்சு ஈஸியாக மார்க் பண்ணி கட் பண்ணுறத சொல்கிறேன். பிளாக் கலர் துணி தான் அளவு சுடிதார், கீழே க்ரீன் கலர் துணி தான் மார்க் பண்ணுறது. அளவு ட்ரெஸ் எடுத்து மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா அளவு சுடிதாரையும் நம்ம மார்க் பண்ணுற துணியையும் அயர்ன் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணுற துணி ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்ச்சஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு 42 இருக்குது. ஆனால் அளவு சுடிதார் அதை விட 43 இன்ச்சஸ் அதிகமாக இருக்குது. இது ரெடிமேட் குர்த்தி, அதனால் அதிகமாக தான் இருக்கும். எனக்கு லென்த்து 40 இன்ச்சஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். மார்க் பண்ணுற துணியை 4 மடித்து வைங்க. அதுக்கு மேலே அளவு சுடிதார் இது போல் ப்ளேஸ் பண்ணுங்கள். கீழே இருக்க துணி ஃபோல்டில் தான் இருக்கணும். 4 மடித்தாலும் ஃபோல்டு சைடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேலே ப்ளேஸ் பண்ணுற துணியையும் ஃபோல்டில் தான் இருக்கணும். அளவு சுடிதார் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணணுன்னா நமக்கு தேவையான திங்ஸ் ஒரு ஸ்கேல், ஒரு சாக், ஒரு சிசர் அண்டு ஒரு டேப். இவ்வளோ தாங்க. டேப் இல்லாமல் மார்க் பண்ணிடாதீங்க, அளவுங்க கண்டிப்பாக சரியாக இருக்காது. மார்க் பண்ண துணியை விட அளவு சுடிதார் பெருசாக இருக்கு இல்லையா? எனக்கு 40 போதும் சொல்லியிருந்தேன். அப்போது அளவு சுடிதாரில் 40 எங்கே வருதுன்னு மார்க் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த குர்த்தியில் கழுத்து அகலம், அதாவது ஷோல்டர் எங்கே இருக்கோ அங்கே இருந்து தான் மார்க் பண்ணணும். எனக்கு 40 இங்கேருந்து வருது, மார்க் பண்ணிக்கிறேன். இது போல் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போது எப்படி ப்ளேஸ் பண்ணணுன்னா அந்த 40 இன்ச்சஸை எடுத்து இந்த லைன் போட்ட அளவு எடுத்து மெயின் கிளாத்தில் இப்படி வைக்கணும். பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இது போல் பின் செக்யூர் பண்ணி மார்க் பண்ணுங்கள். அளவுகள் சேஞ்ச் ஆகாமல் நீட் ஃபினிஷிங் வரும். இந்த குர்த்தி போட் நெக் குர்த்தி, பேக் சைடு தான் மார்க் பண்ணுறோம். ஸோ எனக்கு இதே அளவு பேக் நெக் போதும். அது எப்படி இருக்கோ அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. நான் டாட்டாக வைக்காமல் ஃபுல்லாகவே மார்க் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி. அதுக்காக ஷோல்டர் அப்படியே மார்க் பண்ணுங்கள். ஷோல்டர் ஸ்லாப்பும் சேம் மார்க் பண்ணிடலாம். எங்கே ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா ஆர்மல் ரவுண்ட் கிட்ட, அதாவது ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற பிளேஸ், அது அங்கே வரைக்கும் தான் மார்க் பண்ணணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே நான் பிடிச்சிருக்கிறது ஆர்மல் ரவுண்ட் முடிகிற இடம், அங்கே ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இங்கே ஏன் மார்க் பண்ணுறோன்னா இதான் செஸ்ட் லைன். உங்களுக்கு ஆர்மோல் மார்க் பண்ண தெரியலைன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போது நான் பண்ணி காட்டுறேன். இதான் ஸ்லீவ் அட்டாச் ஆன மார்க். இந்த மார்க் மேலே கையை வச்சு ஸ்லீவை நம்ம பக்கமாக வைங்க. அந்த மார்க் மேலே கையை வச்சு இந்த சைடு கரெக்டாக அங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போ ஷோல்டர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வேஸ்ட் லைன், ஹிப் லைன் மார்க் பண்ணணும். ரெடிமேட் குர்த்தியில் எல்லாம் வேஸ்ட் லைன் சுத்தமாக தெரியாது. அது எப்படி கெஸ் பண்ணுறதுன்னா லைட்டாக வளைவாக இருக்கும், அதான் வேஸ்ட் லைன். அப்படியே மார்க் பண்ணிடலாம். ஹிப் லைன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா குர்த்தி ஓப்பன் வரும் இடம் தான் ஹிப் லைன். ஸோ அதையும் மார்க் பண்ணிடலாம். அந்த சைடு இழுக்கிறேன், இந்த சைடு இழுக்கிறேன். பின் பண்ணாமல் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் அளவுகள் மாறி இருக்கும். இப்போது பின்னெல்லாம் எடுத்து அளவு சுடிதாரையும் எடுத்துருங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு மார்க் பண்ணுறத தெரியணும்னு டார்க் லைன் பண்ணுறேன். அவ்வளோதான், மார்க் பண்ணிட்டோமே அப்படின்னு கட் பண்ணிடாதீங்க. நம்ம வியர் பண்ணுற மெயின் அளவை தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணணும். அதை மார்க் பண்ணலாம். நெக் 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். ஷோல்டரும் 1/2 இன்ச் தான் சீம் அலவன்ஸ்.
ஆர்மோலுக்கும் 1/2 இன்ச் தான் சேம் அலவன்ஸ். இந்த 3 இடமும் 1/2 இன்ச் தான் சேம் அலவன்ஸ் வரும். நெக்ஸ்ட் இங்கே இருந்து 1.5 இன்ச் சேம் அலவன்ஸ் கொடுக்கணும் முடிகிற இடம் வரைக்கும். அவ்வளோதாங்க, இன்னும் கட் பண்ணிடலாம். சீம் மார்க் பண்ண லைன் மட்டும் கட் பண்ணுங்க. கட் பண்ணியாச்சு. இப்போது இப்படி இருக்கும். இதில் 2 பீஸ் இருக்குது. ஒன்று ஃப்ரண்ட், ஒன்று பேக். கீழே இருக்க துணியை பேக் வச்சுக்கோங்க, மேலே மார்க் பண்ணி இருக்க துணியை ஃப்ரண்ட்டாக வச்சுக்கோங்க. இப்போது பேக் பீஸை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அளவு சுடியை எடுத்து ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ண போகிறோம். நீங்கள் இதை ப்ளேஸ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் சைடு எடுங்க. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டு இருக்கும், அந்த 1/2 இன்ச் விட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். பேக் நெக்கை இது போல் உள்ளே தள்ளிடுங்க. நெக் அகலம், ஷோல்டர் ஆர்மோல் எல்லாம் கரெக்டாக வைங்க. இப்போது மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக் மார்க் பண்ணிட்டோம். இப்போது கைக்குழி கட் பண்ணலாம். டேப்பை வச்சு ஆர்மோல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 9 வருது. அதில் பாதி 4.5ஆ, ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். நான் பண்ணுறது போல் லைட்டாக கர்வாக மார்க் பண்ணுங்கள். இதை அப்படியே கட் பண்ணக்கூடாது. இதுக்கும் 1/2 இன்ச் சேம் அலவன்ஸ் கொடுங்க. கட் பண்ணலாம். இந்த சின்ன பீஸ் தான் கைக்குழி வெட்டினது. ஃப்ரண்ட் மார்க் பண்ணிடலாம். நெக்குக்கும் சேம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுங்க. கரெக்டாக ஷோல்டர் கிட்ட ஜாயின் வருது பாருங்கள். கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது ஸ்லீவ் மார்க் பண்ண போகிறோம். மிச்சம் இவ்வளோ துணி இருக்குது, பட் ஃபோல்டாக இல்லை. ஸோ இதை நான் பொட்லி பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஏற்றா போல் கட் பண்ணிக்கிறேன். சேம் 4 துணி இருக்கணும். கரை பக்கம் வேணாம் அப்படிங்கிறதால ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் லைன் போடுறேன். 4 பீஸ் இருக்கிறதால ஜாயின் பண்ண 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சுடியோட ஸ்லீவை ப்ளேஸ் பண்ணுங்கள். பின் பண்ணியிருக்கேன், மார்க் பண்ணலாம். நான் பண்ணுறது போல் அப்படியே மார்க் பண்ணிவிடுங்க. சேம் அதே போல் ஆர்மோலில் 1 சைடு பிடிச்சி பின்னாடி சைடு மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதை டார்க் லைன் பண்ணிக்கலாம். இது போல் தெளிவான வீடியோஸ் நிறைய வரப்போகுது. பேசிக் தான் இது. இன்னும் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறத, குர்த்தி, ப்ளவுஸ் 200 சிலபஸ், அதாவது 200 சிலபஸை ஃப்ரீயாக சொல்ல போகிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் பார்த்து நீங்களும் கண்டிப்பாக டிசைனர் ஆகலாம். நான் டிசைனர் ஆக்குறேன். ஸ்லீவுக்கும் சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். இங்கே 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். மெயின் கிளாத்தில் ஆர்மோலுக்கு 1/2 இன்ச் தான் கொடுத்துருந்தோம். ஸோ இது ஸ்லீவா, அங்கே தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் இங்கேயும் 1/2 இன்ச் தான் தரணும். இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். ஸ்லீவ் எண்டு வரைக்கும் 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். முடிகிற இடத்துல 1 இன்ச் கொடுங்க. கட் பண்ணிடலாம்.
கரை பகுதியை கட் பண்ணுறேன். இப்போது ஸ்லீவை இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 2 ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து கைக்குழியை இங்கேயும் கட் பண்ணணும். கைக்குழியை மார்க் பண்ணுறேன், கட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இவ்வளோ ஈஸியாக இருக்கிறத நீங்களும் கண்டிப்பாக பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள். புரிகிற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கேன். டவுட்டு இல்லைன்னா லைக் பண்ணிவிடுங்க. டவுட்டு இருந்தால் டவுட்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்னு சொல்லுங்கள், அதை இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கட்டும். நான் தான் உங்கள் தையல் பொண்ணு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.